ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கையா அக்கா கையல் என்னக்கா மாப்பிளைங்க மாப்பிளைங்க நீ ஒரு பாத்தியா இல்லையா? கையல் மாப்பிளைங்க கையல் கையல் சொல்லு கையல் மாப்பிளை என்ன சொன்னாரு? கையா என்ன கையல் சொல்லு கையல். என்னக்கா ஆச்சு? கையல் என்னாச்சு கையல்? நீ மாப்பிளைய பாத்தியா இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? சொல்லு கையல் மாப்பிளை என்ன சொன்னாரு? அக்கா மாமா கூப்பிட்டீங்களாக்கா? என்னக்கா சொன்னாரு? கையல் மாப்பிளை கோச்சிக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? அவர் எங்க இருக்காருன்னு சொல்லு, நான் நேர்ல போய் பார்த்து அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாது கூட்டு வரேன். அண்ணி சொல்லுங்க அண்ணி, இல்ல நான் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் கூட போய் மன்னிப்பு கேக்குறேன். அவன் பேசின பேச்சுக்கு நான் போய் மன்னிப்பு கேக்குறேன். ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற கையல்? சொல்லு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன் இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காருன்னு தெரியல. என்ன சொல்ற? புரியலையே. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லு. அன்பு நேர்ல வந்து மன்னிப்பு கேட்டாதான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டாரு. இல்லனா இப்பவே என் கூட வந்துரு, தனி கொடுத்துன போயிடலான்னு சொல்றாரு. கையல் என்னது? என்ன சொன்னாரு? தப்பு பண்ணது அவரு என்கிட்ட மன்னிப்பு கேட்காம நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேனா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்ன ஆனாலும் சரி, என்னால யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க முடியாது. டேய் நின்றா. டேய் நின்றான்றல. நின்றா. விடுங்க, பேசாம இருங்க. உங்களை உள்ள போய் அவமானப்படாதீங்க சொன்னேன்ல. நீ வாய் மூடுறீ. சும்மா என்ன தடுத்துக்கிட்டு இருக்க? டேய் அன்பே, ஆணவத்துல ஆடாதடா, அழிஞ்சிடுவ. எல்லாத்தையும் கடவுள் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். ரொம்ப ஆனா அடங்கிடுவ. டேய் மூர்த்தி, நீ இப்ப அவன்கிட்ட வாய் கொடுத்து பிரச்சனை ஆக்கிட்டு இருக்காத. மாப்பிள்ளை வீட்டுக்கு வரணும், அதுதான் நமக்கு முக்கியம். மா, அதுக்காக தான் அவனை மன்னிப்பு கேட்க சொல்றேன். இவன் இன்னும் ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்கான். ஆமா, மனுஷனா தப்பு பண்றது சகஜம்தாமா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து திருந்தணுமா இல்லையா? ஆனா இவனை பாரு, அவன் பண்ணது சரின்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவட்டா இருக்கான். நம்மகிட்ட இப்படி பேசுறானே, பைக்குக்காக மாப்பிள்ளை கிட்ட என்ன பேச்சு பேசிருப்பான்? இப்ப எதுக்குங்க நீங்க மல்லு கட்டி பேசிட்டு இருக்கீங்க? உள்ள போய் அவங்க கிட்ட பேசுவீங்க, அவன் உங்களை அசிங்கப்படுத்துவா. அப்புறம் எனக்கு கோவம் வரும். ஏழு மாப்பிள்ளை வீட்டை விட்டு போன மாதிரி அப்புறம் நானும் வீட்டை விட்டு போணுமா? லூசாடி நீ. பாவடி மாப்பிள்ளை கையிலுக்காக அப்பா அம்மா சொத்து சொகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. நாம அவரை தங்க தட்டுல வச்சு தாங்கணும்டி. ஆனா இவன் ஒரு பைக்குக்காக அவரை கஷ்டப்படுத்திருக்கான். இத நான் கேட்காம இருந்தேன்னு வச்சுக்கீங்களேன், நான் மனுஷனே கிடையாது. இவன் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கல, நானே அவனை வெட்டி சாச்சிருவேன். நான் சொல்றது அவன்கிட்ட எதுவும் பேசாத. நீ முதல்ல வந்து உட்காரு. வா உட்காருங்க. விடு. கையல் கையல், நீ எதுக்கும் வருத்தப்படாத. நான் எப்படியாவது அன்பு கிட்ட பேசி மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். இல்ல, உனக்கு தெரியும் இல்ல, நீயே சொல்லு. எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குன்னா அது என்னவா இருக்கும்? இந்த குடும்பம் எப்பவுமே நல்லபடியா சந்தோஷமா எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. என் அண்ணன் பொறுப்பானவனா நல்லபடியா மாறி அவ ஒரு நல்ல தொழில் பண்ணி முன்னேறணும்னு ஆசைப்பட்டேன். அது இப்ப நடந்துட்டு இருக்கு. என் தம்பி போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அது நடந்துருச்சு. என் தங்கச்சி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா அதுவும் இன்னும் கொஞ்சம் நாள்ல நடந்துரும்.
ஆனா நான் என்ன ஆகணும்னு எனக்கு இது வரைக்கும் தெரியலம்மா. அதுக்கு பதிலாதான் சின்ன வயசுலயே எழில் எப்படி